சந்நிதி சேரவுமே சந்தத நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்தத இன்றை தினமேதிலும் ஒருமித்து கூட நீ நாமத்தினார் இன்றை தினமேதிலும் ஒருமித்து கூட நீ நாமத்தினார் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே நீரல்லால் எங்களுக்கு பூலோகத்தில் யாருண்டு ஜீவனாதா நீரல்லால் எங்களுக்கு பூலோகத்தில் யாருண்டு ஜீவனாதா நீரே அன்றி பரத்தில் வேறே ஒரு தேற்றமில்லை பரனே நீரே அன்றி பரத்தில் வேறே ஒரு தேற்றமில்லை பரனே என்னை தினமேதிலும் ஒருமித்து கூட நீ நாமத்தினார் இன்றை தினமேதிலும் ஒருமித்து கூட நீ நாமத்தினார் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே நீரல்லால் எங்களுக்கு பூலோகத்தில் யாருண்டு ஜீவனாதா நீரல்லால் எங்களுக்கு பூலோகத்தில் யாருண்டு ஜீவனாதா நீரே அன்றி பரத்தில் வேறே ஒரு தேற்றமில்லை பரனே நீரே அன்றி பரத்தில் வேறே ஒரு தேற்றமில்லை பரனே இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் ஸ்தோத்ரம் 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 Praise the Lord, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் ஹalleluya 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கர்த்தாவே ஸ்தோத்ரம் 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 இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவிலே மிகவும் பெரியவராக இருக்கிறார். Holy One of Israel is very great in our midst. முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்காலிலிருந்து நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். All those who can, let us be on our knees, lift up our hands, let's praise God.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் எல்லாம் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்தார். In all of the past days our God had been with us. கர்த்தர் நமக்கு செய்த பெரிய கிருபைக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். His great grace bestowed, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் அறிந்திருக்கிறது போல ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வேகமாய் இந்த பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறது. As we all know, fastly approaching this earth is a night wherein no man can work. அதுதான் உபத்திரவ காலம் என்றும் அந்த கிறிஸ்துவுடைய காலம் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். And we will know that is the tribulation period, the period of the Antichrist. அதற்கு முன்பாக நம்முடைய அருமையான ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். And even before that the Lord has given us this to publish the great name of our God. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா ஸ்தானத்திலும் நான் அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். Our God has promised, in all the places where they record my name, I will be there in their midst. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா நிறைவோடு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நம்முடைய ஆண்டவர் நம்மத்தில் எழுந்தருளி இருக்கிறபடியால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Yes, in order to bless us, our God with all fullness, who filleth all in all, is come into our midst. Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர். Our God whom we worship has a name far above all other names. அவர் எல்லாவற்றையும் ஜெயித்த தேவன். A God who has conquered everything. அவர் எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிற தேவன். God who is exalted far above all heavens. பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலே வாசம் பண்ணும்படி இந்த வேளையில் அவர் நம் மத்தியில் நம்மை தேடி வந்திருக்கிறார். He is come seeking us that he might dwell among those who have a contrite heart. அந்த பெரிய தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தோடு சகல அதிகாரத்தோடு வல்லமையோடு நமத்தியில் இறங்கி வந்திருக்கிறபடியால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். That great God with his great name and power and authority is come in our midst. Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலேயும் ஆண்டவருடைய ஆளுகை நமத்தில் நிறைவாக இருக்க வேண்டும். And especially God's reign should be seen in fullness in every aspect. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். Surrendering into the hands of God, let's all pray. தாவே நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, உம்மை இல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிற தேவன் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனபடியால் கர்த்தாவே, எங்களுடைய முழு நாங்கள் உம்முடைய கரத்தில் தருகிறோம். கூட்டம் முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம்.
ஆமென் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலேயும் உம்முடைய நிறைவான ஆளுகை இருக்க வேண்டும். நீர் எங்கள் மத்தியிலே ராஜரீகம் பண்ணும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறுண்டு போவார்களே. ஆமென் ஆண்டவரே எல்லா சத்துருடைய வல்லமைகளும் சிதறுண்டு போகும்படி எங்களுடைய தேவன் எங்கள் மத்தியில வல்லமையோடு எழுந்தருளி முழு கூட்டத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் எங்கள் மத்தியில் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பாட்டுகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். God should undertake for our songs. நீதிமான்களுடைய கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. Voice of salvation is in the tabernacle of righteous. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கம்பீர சத்தத்தோடு பாடி கர்த்தரை ஆர்ப்பரிக்க வேண்டும். All the people of God with a voice of shout should sing and praises unto God. பாடும்போது ஒவ்வொருவருடைய ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழ வேண்டும். Even as we sing, every one of our souls should shout and joy. பாட்டின் பகுதியெல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்த எல்லா ஜனங்களையும் ஆவிக்குள்ளாக்கும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். God may undertake for the service of song and bring everyone into the spirit. Let us all pray. தாவே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் பாடும்போது எங்களுடைய உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட எங்களுடைய ஆத்துமாக்களும் கம்பீரித்து மகிழும்படி எல்லாருடைய இருதயங்களையும் நன்றியினால் நிரப்போடு வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தில் நிறைந்து பாடி உம்மை மகிமைப்படுத்த வேண்டுமே கர்த்தாவே. ஒருவரும் மௌனமாயிராமல் எல்லாரும் பாடி பாடி மகிழ்ந்து உம்மை ஆர்ப்பரித்து ஆராதிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பாடி துதிக்கிற வேளையிலே எல்லா ஆண்டவரே எல்லா அசுத்த ஆவிகளும் சாத்தானுடைய அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. ஷபாலா ரபகத்துரா இல மத்ராவாலாரி ஓ ஓ ரபகத்துராயில எல்லா கட்டுகளும் கலந்து போகட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த இடமெல்லாம் உடைய மகிமையினால் நிரப்பப்படும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரும் மௌனமாயிராமல் எல்லாரும் ஒருபடப்பட்டு பாடி சந்தோஷத்தோடு ஆர்ப்பரித்து மகிழ எல்லாருக்கும் நீர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஒருவரும் கெட்டு போவது நம்முடைய ஆண்டவருடைய சித்தமே அல்ல. It is not the will of our God that any should perish. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதே தேவ சித்தமாக இருக்கிறது. It is the will of God that everyone should be saved. எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதே தேவ சித்தமாக இருக்கிறது. It is the will of God that everyone come to the knowledge of the truths. தேசம் சாலமாக இருக்கிறது. திரளான ஜனங்கள் காணப்படுகிறார். Land is vast and there are multitudes of people. பக்தியுள்ள தெய்வத்தை தேடுகிற எந்த மதத்தில் உள்ள ஜனங்களா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை சந்தித்து கொண்டு வரும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். People belonging to whichever religion, if they are godly, that the Lord might bring them to this place. Let us all pray. நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவருக்காக நீர் மரணத்தை ருசி பார்த்த தெய்வம் ஒருவரு கெட்டு போக கூடாது என்று அவர் ஆண்டவரே எல்லாருடைய பாவங்களையும் நீர் சுமந்து தீர்த்த தெய்வம், எல்லாருக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் ஆண்டவரே, இதை அனுபவிக்க முடியாத இந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுடைய கண்களை திறக்கவே வேண்டிக் கொள்கிறோம். திரளான ஜனங்கள், பக்தியுள்ளவர்கள், உம்மை தேடுகிறவர்கள், உண்மையுள்ளவர்கள் ஆண்டவரே, எல்லாரையும் நீர் வேறு பிரித்து கொண்டு வரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென் ஆண்டவரே, ஆங்காங்கு சடத்தோடு நீர் பேச வேண்டுமே, அவருடைய ஆவியை ஏவ வேண்டுமே. ஆமென் ஆண்டவரே, எல்லா நிலவரங்களில் இருக்கிற ஜனங்களும் இந்த இடத்தில் தேடி வரும்படி ஆக ஜனங்களை உபக்கமாக நீர் இழுக்கவே வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் இருக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற எங்களுடைய ஆண்டவர் திரளான ஜனக்கூட்டத்தை இந்த நாட்களிலே சந்தித்து இந்த கடைசி நாட்களில் நீர் வேறு விரித்துக் கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூடாரத்தின் எல்லையும் சாலமாக்கு என்று சொன்னீரே,
ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சாலமான கூடாரத்தை தந்திருக்கிறீர். ஆண்டவரே உனக்கு பதிலாக மனுஷர்களையும் ஜீவனுக்கீடாக ஜனங்களை தருவேன் என்று சொன்னீரே. ஜனங்களை தாரும், திரளான ஜனங்களை கொண்டு வாரும், இந்த இடங்களை நிரப்புவீராக. ஓ ஜீசஸ், தடைகளை நீக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே உடைய கரத்தில் தருகிறோம். நீர் பொறுப்படுத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் கொண்டு வந்த திரளான ஜனங்களை எங்களுடைய விசுவாச கல்லால் காண்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. திரளான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Because the Lord has brought multitudes of people, let's all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியிலே நிறைந்து ஆராதிக்கும் போது ஜனத்துக்குள்ள ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். Even as we worship, being filled in the Spirit, the Lord should command deliverance among the people. பாவத்தின் வல்லமையிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும். People needs be free from the power of sin. வியாதியின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். People should be freed from the power of sickness. பின்மாற்றத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். Should be delivered from the power of backsliding. பல வகையான பிரச்சனைகளோடு வருகிற ஜனங்கள் எல்லா பிரச்சனையிலிருந்து ஆவியில ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும். People coming with a variety of problems, they should be filled with the Spirit and receive deliverance. எல்லா விடுதலையையும் ஜனத்துக்கு கர்த்தர் கட்டளையிட முடியாது. ஜெபம் பண்ணுவோம். That the Lord may command all deliverance to the people. Let's all pray. தாவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். வருகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்தை காண்கிற ஆண்டவர் கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் என்னென்ன யார் யாருக்கு விடுதலை தேவையோ எல்லா விடுதலைகளை நீர் கொடுக்க முடியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒருவராயிலும் கட்டுகளோடு திரும்ப கூடாது. எல்லா கட்டுகளையும் அறுத்து நீர் விடுதலையாக்கி விடுதலையோடு ஜனங்கள் திரும்பி செல்லும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே. ஆனபடியால் கர்த்தாவே, தேவ ஆவியானவர் சகல விடுதலையையும் ஜனத்துக்கு கட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். விடுதலையோடு ஜனங்களுமே ஆராதிக்கட்டும், தொழுது கொள்ளட்டும், விடுதலையோடு மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, கடந்து செல்லும் போது விடுதலையோடு எல்லா விதத்திலேயும் சுயாதீனமாய் சுதந்திரமாய் கடந்து செல்லும்படி ஜனங்களை சந்திப்பீராக உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கர்த்தர் அப்படியே செய்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Lord has done accordingly, let's praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல சாட்சிகளை கர்த்தர் தர வேண்டும். God should raise up good testimony. ஜனங்களோடு கர்த்தர் பேச வேண்டும். God should speak to his people. பரலோகத்திலிருந்து தன்னுடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். Send his word from heaven. ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகள் புறப்பட்டு வர வேண்டும். And words needed for everyone should proceed. தூது கொடுக்கிற தம்முடைய பரிசுத்தவான்களை ஆண்டவர் அவருடைய கரத்திலே எடுத்து பிரயோஜனப்படுத்த வேண்டும். The saint who delivers the message, the Lord should take him in his hand and use him. உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். The Lord said, I will break nations through thee. ஒவ்வொரு வார்த்தையும் சகல துஷ்ட வல்லமைகளை நொறுக்கி ஜனத்துக்கு விடுதலையையும் ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டும். Every word of God should break in pieces the evil forces and bring deliverance to the people. நல்ல சாட்சிக்காய் நல்ல தூதுக்காக நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். For good testimony and good message, let us all pray. தாவே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல சாட்சிகளை தந்து ஜனத்தை நீ பக்தி விருத்திக்குள்ளாக்க வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும். நல்ல தூதுகளை தந்து ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக ஜனங்களை தொட்டு உம்முடைய வார்த்தையில் நாள் உமக்கு இழுத்துக் கொள்ள முடியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எடுக்க வேணுமே. ஆமென் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே அஸ்திராயுதமும் தண்டாயுதமாக நீர் எடுத்து பாவிக்க வேணுமே. சகல துஷ்ட வல்லமைகளும் நொறுக்கப்பட வேணுமே. ஆமென் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேணுமே. உம்மை துதிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே, அன்றைக்கு சிங்கத்தின் வாயில் இருந்தும் கரடியின் வாயில் இருந்தும் கோலியாத்தருடைய கையில் இருந்தும் ஜனத்தை விடுதலை ஆக்குனது போல எல்லா துஷ்ட வல்லமையிலிருந்து ஜனத்தை விடுவிக்க வேண்டுமே கர்த்தாவே. அதற்கு ஏற்ற உடைய வார்த்தைகளை நீர் அனுப்பி கொடுக்க முடியாக செபிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே.
கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The word of God, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தவறான பிழையான உபதேசங்களினால் சிக்குண்டிருக்கிற திரளான ஜனங்கள் இந்த தேசத்துல உண்டு. There are multitudes of people in the land who are entangled in false and erroneous teachings. இந்த கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம் உண்மையுள்ள ஜனங்களை எல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும். In these last days, the Lord should set free all such faithful people. அப்படிப்பட்ட எல்லாருடைய விடுதலைக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the deliverance of such people, let's all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த தேசத்துல கர்த்தர் ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுப்புதலை தர வேண்டும். The Lord should send a great spiritual revival in that land. திரளான ஜனங்களுக்குள்ள எழுப்புதல் உண்டாகி அநேகர் இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வர வேண்டும். There should be a great revival among the people of the land, and many should come into this experience. ஆசீர்வாதங்களுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the blessings of let's all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். Our God is a God who heareth our prayers. நாம் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். God who works more abundantly than we can ask or think. அப்படியே செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். He is going to do accordingly. Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும், மகிமைப்படுத்தப்பட வேண்டும். The name of our God alone should be exalted and glorified. அதற்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அருமையாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மகிமையான நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நற்செய்தி கூட்டங்களை ஆண்டவரே, இந்த தேசத்து ஜனங்களை நேசித்து உம்முடைய ஜனங்களை நேசித்து நீர் நியமித்து தந்தீர், அதுக்காக சோத்திருக்கிறோம். முதல் நாள் கூட்டத்தை நீர் பொறுப்படுத்தீர், ஆசீர்வதித்தீர், ஆசீர்வாதமாய் மகிமையாய் நடத்தி தந்தீர். இரண்டாம் நாள் கூட்டத்தையும் உடைய சர்வவல்லமையுள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த கூட்டத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் உடைய மகிமையான சமூகத்தினால் நீர் நிறைத்து நீர் ஆசீர்வாதமாய் மகிமையாய் நடத்தி தாரும். உம்முடைய சமூகத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் பொறுப்பெடுக்கணும். உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேணும். உம்முடைய கரம் ஒவ்வொருவருக்குள்ளே அற்புதங்களை அதிசயங்களையும் செய்ய வேணுமே. ஒவ்வொருடைய எல்லா நிலவரத்துக்கு ஏற்றத்திலே ஒவ்வொருவருக்கு தேவையான உம்முடைய சகல நிறைவான நன்மைகள் ஆசீர்வாதங்களினால் ஒவ்வொருவரையும் நிறைக்க வேணும். உம்முடைய திருச்சித்த ஊரிலே நிறைவேற்றும். இந்த கூட்டம் முழுவதிலேயும் உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை நீர் நிறைவேற்றும். கர்த்தாவே, சகல ஜனங்கள் மத்தியிலேயும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை நீர் உயர்த்தும், மகிமைப்படுத்தும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். யாவற்றை இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நான் உட்காருவோம். பாட்டுத்தாளே முதலாவது பாட்டு, தமிழ் பாட்டு. மூலமா
முதலாவது பாட்டு மலையாள பாட்டு. இயேசுவே
பாட்டுத்தாளிலே 3வது தமிழ் பாடல். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவை கேள். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவை கேள். ஆசைகளருளும் ஆனந்த நந்தமா, ஆசைகளருளும் ஆனந்த நந்தமா. ஆண்டவரே சிவனாரும் இல்லையே, இசுவலால் இசுவலால் இன்பம் இல்லத்தில் வேறு எங்கும் இல்லையே. இசுவலால் இசுவலால் இன்பம் வேறு எங்கும் இல்லையே. தந்தை தாயோ சொந்தமானோரையோ தள்ளிடினோ நான் தள்ளிடுவேனோ. தந்தை தாயோ சொந்தமானோரையோ தள்ளிடினோ நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேன் நீதியின் கரத்தால், தாங்கிடுவேன் நீதியின் கரத்தால். தாபரமும் நல்ல நாதனும் என்றார். இசுவலால் இசுவலால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இசுவலால் இசுவலால் இன்பம் வேறு எங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நிக்கிய சாவினை நான் சுவிசேஷத்தால், நிக்கிய சாவினை நான் சுவிசேஷத்தால் ஜீவன் தள்ளி அமை வெளியாக்கினார். இசுவலால் இசுவலால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இசுவலால் இசுவலால் இன்பம் வேறு எங்கும் இல்லையே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் தப்பருதே என் கிரீடமாகவே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் தப்பருதே என் கிரீடமாகவே. அப்போஸ்தலர்கள் ஊழியக்காலே, அப்போஸ்தலர்கள் ஊழியக்காலே ஆகிய விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். இசுவலால் இசுவலால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இசுவலால் இசுவலால் இன்பம் வேறு எங்கும் இல்லையே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே, அழிவுள்ளார் மழை நிறைக்குமே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே, அழிவுள்ளார் மழை நிறைக்குமே. சென்றிட சீயோனில் தேவனின் சந்நிதி, சென்றிட சீயோனில் தேவனின் சந்நிதி. ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைந்திடுவோம். இசுவலால் இசுவலால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இசுவலால் இசுவலால் இன்பம் வேறு எங்கும் இல்லையே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் தப்பருதே என் கிரீடமாகவே.
வேதத்தில் வேறு எங்கும் இல்லை. இயேசுவல்லால், இயேசுவல்லால், இந்த வேறு எங்கும் இல்லை. இயேசுவல்லால், இயேசுவல்லால், இந்த வேதத்தில் வேறு எங்கும் இல்லை. இயேசுவல்லால், இயேசுவல்லால், இந்த வேறு எங்கும் இல்லை. இயேசுவல்லால், இயேசுவல்லால், இந்த வேதத்தில் வேறு எங்கும் இல்லை. இயேசுவல்லால், இயேசுவல்லால், இந்த வேறு எங்கும் இல்லை. இயேசுவல்லால், இயேசுவல்லால், இந்த வேதத்தில் வேறு எங்கும் இல்லை. இயேசுவல்லால், இயேசுவல்லால், இந்த வேறு எங்கும் இல்லை. Amen. Hallelujah. 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 Amen. Hallelujah. Hallelujah. Yeshuve, Yeshuve, Yeshuve. Hallelujah. 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 Amen. 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 பிரியமானவர்களே, இந்த பாடலுடைய கடைசி அடியிலே அழுகையின் தாழ்வில் நடப்பவர் ஆழிபோல் வான் மழை நிறைக்கும், சேர்ந்திட சீயோனில் தேவனின் சந்நிதி, ஜெயத்தின் மேல் ஜெயமடைந்திடுவோம். சங்கீதக்காரனுடைய சங்கீதம் தான் இது. அவன் சொல்லுகிறான், அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை எதாக்கிக் கொள்வார்கள்? நீரூற்றாக்கிக் கொள்வார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்வார்கள். அந்த இடத்துல அழுகையின் பள்ளத்தாக்கு என்று சொல்வது வேலி ஆஃப் பாக்கா. அது ஒரு சிறுமையின் பள்ளத்தாக்கு. உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும், உன்னுடைய குடும்ப ஜீவியத்திலும், அல்லது உன்னுடைய படிப்பிலே, உன்னுடைய வேலையிலே, உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, நீ நெருக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கும்போது நீ கண்ணீரோடு கர்த்தரை தேடினான், அந்த பள்ளத்தாக்கின் பாதையில் இருந்து தேவன் சீயோனின் மலை வரைக்கும் உங்களை கொண்டு போவார். ஒரு முறை நாங்கள் எங்களுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரு பட்டிமன்றம் ஒன்று சொல்லிக் கொடுத்தோம். அந்த என்னுடைய பொருள் என்னவென்றால், மலையும் பள்ளத்தாக்கும், மலைகளும் பள்ளத்தாக்குகளும். அப்போ ஒரு 3-4 பிள்ளைகள் மலைகள், நாங்கள் தான் மலைகள், மலையினுடைய மேன்மை பற்றி பேசினார்கள். 3-4 பிள்ளைகள் பள்ளத்தாக்குடைய மேன்மை பற்றி அநேக காரியங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பள்ளத்தாக்குகள் தங்களுடைய மேன்மையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றன வேத அடிப்படையிலே, வசனங்களின் அடிப்படையிலே. மலைகள் வசனங்களின் அடிப்படையிலே தங்களுடைய மேன்மை பற்றி பேசுகின்றன. எல்லாரும் கேட்கிறவர்கள் மலைகள் தான் விசேஷமானதா, பள்ளத்தாக்கு தான் விசேஷமானதா என்று திட்டமிட்டு கூற முடியாதபடிக்கு பிள்ளைகள் தெளிவாக திறமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். கடைசியிலே மலைகள் தான் விசேஷமானவைகள் என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த 1,44,000 பேர் பள்ளத்தாக்கெல்லாம் நிற்கிறார்கள், மலையில் அல்லவா நிற்கிறார்கள் என்று சொல்லி மலைகள் நாங்கள் தான் விசேஷமானவர்கள், ஆட்டுக்குட்டியானவரோடு அங்கே நிற்கிற 1,44,000 பேர் பள்ளத்தாக்கில் அல்ல மலையில் தான் நிற்கிறார்கள் என்று பேசி முடித்தார்கள். அவர்கள் தான் ஜெயித்து விட்டார்கள் என்று எல்லாரும் யோசித்துக் கொண்டிருந்தோம். பள்ளத்தாக்கில் இருந்து ஒரு பிள்ளை வந்து சொல்லிவிட்டது, யாரும் எதிர்பார்க்காத விதத்திலே அந்த மலையிலே நிற்கிற 1,44,000 பேர் அந்த சியோனில் தேவ சமூகத்தில் எப்படி போனார்கள் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீர் தாக்கிக் கொண்டவர்கள் தான் பலத்தின் மேல் பலனடைந்து சியோன் அந்த மலையிலே போய் நின்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கின் வழியே போக போக பலத்தின் மேல் பலன் நமக்கு கிடைக்கிறது. அதற்கு பிறகுதான் மலையிலே போய் நிற்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் யாருக்கெல்லாம் தாழ்வான சூழ்நிலைகள், பள்ளத்தாக்கை போன்ற அனுபவங்கள், வெறுமையான சூழ்நிலைகள், கண்ணீரின் அனுபவங்கள் காணப்படுகிறதோ, நீங்கள் அடுத்த வரியிலே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பலத்தின் மேல் பலன் கர்த்தர் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது விளக்கத்தோடு கூட அந்த ஸ்டான்ஸாவை நீங்க பாடுங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவன அந்த ஸ்டான்ஸா, அப்புறம் இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகுது. இப்பொழுது நீங்கள் பாடும்போது உண்மையாகவே அந்த வேலி ஆஃப் பாக்கா, அந்த பாக்காவின் பள்ளத்தாக்கை, அந்த சிறுமையின் பள்ளத்தாக்கை
நீங்கள் கடந்து மலையின் மேல் ஏறி விசேஷமான ஒரு அனுபவத்துக்கு போனது போல பலத்தின் மேல் பலன் கத்த இந்த 2ஆம் நாளில் உங்களுக்கு தரப்போகிறார். அதை வாஞ்சிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். உங்கள் பாட்டுத்தாள்களோடு சேர்ந்து கரங்களை உயர்த்துங்கள் பார்க்கலாம். பாட்டுத்தாள்களோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் திரும்பி பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் திரும்பி பாருங்க. இதுதான் நம்முடைய கையில் இருக்கிறதான இந்த ஜெயக்கொடி. ஹல்லேலூயா. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே அழிவுள்ளாய் மழை நிற்குமே, அழுகையின் தாழ்வில் நடப்பவரே அழிவுள்ளாய் மழை நிற்குமே. சென்னின சீயோனே தேவனின் சந்நிதி, சென்னின சீயோனே தேவனின் சந்நிதி, ஜெயத்தின் மேல் ஜெயம் இயேசுவல்லால் இயேசுவல்லால் இந்த மேகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இந்த வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இந்த மேகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இந்த வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இந்த மேகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இந்த வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இந்த மேகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இந்த வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இந்த மேகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இந்த வேறெங்கும் இல்லையே. பலத்தின் மேல் பலம் தாரும், ஜெயத்தின் மேல் ஜெயம் தாரும். கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவான் நடந்து நீரூத்தாக்கி கொள்ளட்டும். இயேசுவே இயேசுவே இயேசுவே. நீ யோவானை போல் இருந்தால் உனக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு இருக்கும். எப்போதுமே தேவனுடைய வார்த்தை உன்னிடத்தில் இருக்கும். நீ யோவானை போல் காணப்படுகிறாயா? நீ ஆண்டவருக்கென்று வேறு பிரிந்து ஆண்டவரோடு நெருங்கி காணப்படுகிறாயா? அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டு. கர்த்தருடைய வார்த்தை உள்ளவன் ஒருபோதும் கலக்கம் அடைய மாட்டான். சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் விட்டு வைக்கவில்லை. இந்த காரியத்திற்கு சிறு பிள்ளைகள் கூட விதிவிலக்கு இல்லை. காரணம், சாமுவேல் பிள்ளையாண்டானா இருக்கும் போதே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இருந்தது. பிள்ளைகளே, வாலிபர்களே, பெரியவர்களே, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு இருந்தால் ஒருபோதும் கலங்கி தவிக்க மாட்டீர்கள். தைரியமாய் சிங்கம் போல் நிற்பீர்கள். சாத்தானை மேற்கொள்வீர்கள். போராட்டங்களை ஜெயிப்பீர்கள். ஓ ரபலா காத்துடா. கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமான போது, கர்த்தருடைய வார்த்தைக்காக தேடியும் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காமல் போன போது, சவுலை பாருங்கள், அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடி போனான். கர்த்தருடைய வார்த்தை இல்லாதபடினால் அவனுக்கு திட நம்பிக்கை இல்லை, தைரியம் இல்லை. ஓ, தன் யுத்தத்தில் என்ன நடக்கும் என்று அவனுக்கு தைரியமாய் கூற முடியவில்லை. அவன் ஒரு புறஜாதியானை போல, அந்நியனை போல, தேவனற்றவனை போல, துன்மார்க்கனை போல ஒரு அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீனிடத்தில் போனாய். அவன் அதே ஆவி உனக்குள் கிரியை செய்தபடினால் நீயும் கூட குறி சொல்லுகிற மந்திரவாதியை நீ தேடி போனாய். நீ என்னுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறாய், நான் உன்னோடு பேசுகிறேன். நீ மந்திரவாதியோடு நீ ஆலோசனை கேட்க போனாய். அதை நான் விரும்பவில்லை. அது என்னுடைய ஆவிக்கு விரோதமான காரியம். என் சத்தம், என் வசனம், என் வார்த்தை உன்னை ஜெயத்தோடு நடத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah.
கலபலாத் இயேசு என்னும் நாமமே தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இருக்கிறபடினால் அவரை விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஸ்தோத்திரங்கள் வல்லமையாய் புறப்படட்டும். வல்லமையாய் அதிகாரத்தோடு விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணலாம். எங்களை அருமையா நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இம்மட்டுமாக எங்களுடைய கூட்டங்களை நீ ஜெயமாய் நடத்தி கொண்டு வருபடினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தேவனாய், வல்லவராய், வாக்கு மாறாதவராய், ஆலோசனை கர்த்தராய், எங்களை ஆற்றுகிறவராய், தேற்றுகிறவராய், தைரியப்படுத்துகிறவராய், ஆவியாயிருக்கிற தேவனாய், அதரிசனமானவராய் நீ உலாவிக் கொண்டிருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறதான ஜனங்களோடு நீ திட்டவட்டமாய் பேசி எங்களை தைரியப்படுத்தி விசுவாசத்தில் எங்களை உறுதிப்படுத்தி நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஜெயத்தின் மேல் ஜெயம் படும்படியாக, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பலத்தின் மேல் பலத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் அந்த உம்முடைய சன்னிதானத்துக்கு வரும்படியாக இந்த ஆவியானவர் எங்களோடு கூட நீ திட்டவட்டமாய் பேசின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, வர வேண்டிய எல்லா தேவ ஜனங்களையும் இன்னும் நீ தடையை நீக்கி நீ ஏராளமான ஜனங்களை இந்த மைதானம் முழுவதுமாக நீ கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாடல் பகுதியை நீ ஆவிக்குள்ளாக்கி அபிஷேகித்து தந்தபடினால் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள சாட்சியை நீ எழுப்பித்தாரும். தொடர்ந்து கர்த்தாவே நீர் எங்களோடு கூட திட்டவட்டமாய் நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம். சியோனில் இருந்து உம்முடைய வல்லமை அல்ல வார்த்தைகளை நீர் வல்லமையோடு அதிகாரத்தோடு நீர் அனுப்பும்படியாக ஜெபிக்கிறாங்க. தாவே, அக்கினிமயமான பிரமாணங்கள் ஆண்டவரே இந்த மாலை வேளையில் ஜனங்களோடு திட்டவட்டமாய் பேசப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போய் கலங்கி அதேரியத்தோடு அவிசுவாசத்தோடு கலக்கத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு கண்ணீரோடு யார் யார் வந்திருக்கிறார்களோ அவள் எல்லாரையும் நீ விடுதலையாக்குறவராய், ஆற்றுகிறவராய், தேற்றுகிறவராய், தைரியப்படுத்துகிறவராய், ஆலோசனை கொடுக்கிறவராய் நீர் எங்களை மத்தியிலே நீ வெளிப்பட்டு ஜனங்களை சமாதானத்தோடு ஜெயத்தோடு நீ திருப்பி அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோங்க. தாவே, இம்மட்டுமாய் நீ எங்களுடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருந்த உம்முடைய மகிமையின் பிரசன்னத்துக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய சமூகம் உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய மத்தியிலே காணப்படுவதாக, ஜனங்களுடைய குறைகள் தீர்க்கப்படுவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, சத்ருவின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, சாத்தானின் கோட்டைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக, பலத்த கிரிகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த கடைசி நாட்களில் எங்களுடைய மத்தியிலே இந்த கூட்டத்தில் நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய பலத்த கிரியைக்கு நாங்கள் எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கனத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.